ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் ஃபோக்கஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இது. இதில் என்னென்ன ஜாப்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்டைட்டிலர்ஸ், டிரான்ஸ்லேட்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். இந்த 4 கேட்டகரியில் ஏதாவது நீங்கள் எலிஜிபிலிட்டி இருந்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் த மீடியா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆல்வேஸ் ஃபேசினேட்டட் யூ, திஸ் குட் பி எ பிரேக் யூ ஆர் லுக்கிங் ஃபார். ப்ரைம் ஃபோக்கஸ் டெக்னாலஜிஸ் is expanding its localization team and we are look out for talented subtitlers, translators, script writers and voice over artists on a freelance basis. அதாவது ஃப்ரீலான்ஸ் பேசிஸில் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்படுறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து இங்கே ப்ளீஸ் ஃபில் இன் த ஃபார்ம் அண்ட் ரெஜிஸ்டர் வித் அஸ் டுடே. ஸோ வந்து இங்கே டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறாங்க, அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தாச்சு. ஸ்கில்ஸ் வந்து நமக்கு என்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த ஸ்கில்ஸை கொடுங்க. நான் வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறேன், சப்டைட்டிலிங் கொடுக்குறேன். இந்த வாய்ஸ் ஓவர் நமக்கு தெரியாது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் தெரியாது, அதனால் இது ரெண்டையும் விட்டுறேன். டு யூ ஹாவ் ப்ரியர் சப்டைட்டில் டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எஸ்ன்னே கொடுங்க. இஃப் எஸ் இன்க்ளூட் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு கொடுத்துறேன். கீழே வந்து என்ன லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து இப்போ தமிழும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் கொடுங்க. ஓகே, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கிலீஷ் யூகே, இங்கிலீஷ் யூஎஸ். நம்ம வந்து இங்கிலீஷ் யூஎஸ் செலக்ட் பண்ணிக்குவோம். டார்கெட் லாங்குவேஜ் வந்து வேறு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் இருக்குது பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எதை கொடுக்கணும் அப்படின்னா வேறு லாங்குவேஜே கொடுங்க, அதுதான் நல்லது. ஏன்னா வந்து இது இன்டர்நேஷ்னல் கம்பெனிங்கிறதுனால உங்களுக்கு வந்து தமிழ் தவிர வேறு லாங்குவேஜை வந்து அந்த இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் தான் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஜாப்பனீஸு, கொரியனு, மலாய் இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் கேட்பாங்க. ஜெர்மனு, அப்புறம் டச்சு, ஃபினிஷு, துர்க்கிஷு இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் வந்து எதை கொடுக்குறேன் அப்படின்னா ஜெர்மன் கொடுத்துட்றேன். இங்கே ஆடுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சோர்ஸ் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜுக்கு மாற்றுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இது வந்து நான் இங்கே யூகேன்னு கொடுத்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் எது அப்படின்னா ஸ்பானிஷ் கொடுத்துட்றேன், இல்லை ஃப்ரெஞ்சு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே ஆடுன்னு கொடுத்தா ஆட் ஆகி சிட்டி, கண்ட்ரி, அப்புறம் இமெயில் ஐடி, அப்புறம் கான்டாக்ட் நம்பர் கேட்டுக்கிறாங்க. ஸோ நான் கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இங்கே இந்தியன் கோடோடு கொடுங்க, ஏரியா கோடோடு கொடுங்க. நம்ம ஏரியா கோடு வந்து +91 தான், அதனால் வந்து நான் +91 கொடுத்து ஸோ இங்கே வந்து ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் பிஎஃப்டி இப்படி இதை கிளிக் பண்ணிங்க, ப்ளஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து சர்ச் என்ஜின் சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து சர்ச் பண்ணி தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ அதனால் வந்து சர்ச் பண்ணி இன்டர்நெட் ஆர் சர்ச் என்ஜின்ங்கிறத கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் பிஎஃப்டின்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புவாங்க. ஜஸ்ட் ஒரு மெயில் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, மெயில் எதுவும் வரல. உங்களுக்கு வந்து ஒரு வேளை மெயில் அனுப்புனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அந்த மெயிலே லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு கொடுத்துருவாங்க. அந்த டேஷ்போர்டில் என்னென்ன ஒர்க்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு நமக்கு என்ன எலிஜிபிலிட்டியே இருக்குதோ அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு மெயில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.